ஒரு பெண்ணரச பொம்பளை ஆடுறாங்க. ஆனரசு ஆண்டாள் என்ன பெண்ணரசு ஆண்டாள் என்ன? நாம வந்தது கொஞ்சம் பவளத்துக்காக. அத பரிசீலியா போலாமா? அவளுக்கு கல்யாணமே அவளே மாமா. இந்த புரோகிராமையே பண்ணிட்டு இருக்கேன். அதோட மாமா மயிறு தான் கருப்பான். மற்றதெல்லாம் பூரா ஒரே தங்கமா மாமா. அதுவே தங்கமா? அது தங்கம் தாங்க. அதனாலதான் தங்கம் தாங்க. மயிறு ஒண்ணுதான் கருப்பு. ஆமா எல்லாமே தங்கமா. அழகா இருந்தா தான் பெண்ணுக்கு பெருமை. நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. அண்ணன் பத்தினா ரொம்ப ஆசைப்படுவோம். அண்ணன் பத்தியா? மாதம் ஒரு முறை காட்டுக்கு வேட்டைக்கு வருவாங்க. எடப்பாடி மண்டபம் தங்குவாங்க. எடப்பாடி மண்டபம் தங்குவாங்க. மண்டபம் அவ்வளவு ஒருத்தர் கண்ணில் காட்டுமாமா. அதாவது மயில்தான் கருப்பு, மற்றதெல்லாம் தங்கம். எத்தனையோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன். அவனையும் ஒருத்தர் பார்த்துட்டு போயிடலாமா. கெட்ட நின்று ஆமா ஆமா நாங்களே எத்தனையோ ஓட்டு பார்த்துட்டோம். பையனுக்கு கொஞ்சம் பவளத்துக்கு அவன் சத்தா செத்துட்டு போற ஒரு வருஷம் அள்ளி படையோட வருவா கல்வி நம்ம செத்தாலும் சாவுவேன், நான் மாண்டாலும் ஆடுவேன். பவளக்கொடி பார்க்காம வரமாட்டான். இங்கே செத்தாலும் சரி, நான் பவளக்கொடி பார்க்காம வரமாட்டேன். அல்லே வந்தாலும் நான் பார்க்க வரமாட்டேன். கண்ணனை பார்த்துட்டா போதும். அப்படியா? கண்ணனை பார்த்துட்டா போதும். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த பெண்ணை கண்ணனை பார்க்கணும் சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, அதை பார்க்கணும். இந்த பவளத்தில் இருக்கக்கூடிய வேடர்கள் இந்த மகாராணியுடைய ரகசியம் எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவருக்கு உயிர் கொடுக்கும் சக்தி இந்த மகாராணிக்கு உண்டு. அப்படி செத்தாலும் கொடுக்கக்கூடிய சக்தி இதற்கு ஒரு பாயம் இருக்கிறது. நீ வயது முதிர்ந்த ஒரு கிழவனை போல கலண்டு கொத்தி சத்த மாதிரி பவளத்தீவுல படுத்துக்க. கண்ணை மூடி கப்புனு படுத்து. நான் ஒரு எவர்ணமான ஒரு வாலிபு சேலைங்க பொண்ணாவும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அழுதுப்பேன். வருவா பக்கத்துல. வேலையில ஏமா இதுக்கு எனக்கு மாமன் நான் பவளக்கொடி பார்க்க நான் ஆசைப்பட்டேன். உனக்கு என்னடா புத்தியும் அவன் செத்து சாவற மாதிரி சொல்லிவிட்டு நான் கண்ணை மூடி படுத்துக்கிறதா பவளக்கொடி கிட்ட வருவாளே இவரு பாக்குறாரு. இந்த புத்தி உனக்கு இந்த புத்தி அப்படி அல்ல. அந்த பவளராணி வரும்போது சாட மாலையா சொல்லுவேன், கண்ணை முடிச்சு அவ அழக பாத்துக்க. எந்தெந்த இடத்துல உன் திரேகத்துல கலந்து கொத்தி இருக்குதுன்னு திரேகம் எல்லாம் புரட்டி பாப்பா. என்ன சொல்லுவானா? போன பணம் 10 லட்சமா வந்துருந்தேன். கைய மேல படுமா? என்ன தொட்டு பாப்பா? நிச்சயம் வருவா.